தரைத்தளத்தில் அவர்களுக்கான விடுதி அறைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் 7 தளங்களுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராணிவேரி கல்லூரிக்கான புதிய மாணவியர் விடுதி கட்டடத்தினை இன்று திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உயர்கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதே போல கட்டிடங்களையும் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாணவியர் விடுதியை தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் 120 கோடியே 2,80,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வு கட்டடங்கள் உள்ளிட்டவற்றை தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் 207 கோடியே 82,47,000 ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்லூரி வளாகத்திலே இன்னும் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் போன்றவற்றிற்கு முன்பாக அதாவது ஆட்சி பொறுப்பேற்கும் போதே கட்டப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக 12 மாவட்டங்கள் 120 கோடியில் கட்டப்பட்டிருக்க திறந்து வைப்பதோடு கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் 8 வகுப்பறைகள் 3 கோடி ரூபாய் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று தஞ்சை குந்தவை நாஞ்சியார் மகளிர் கல்லூரியில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அடிக்கல் நாட்டுகிறார். இதுபோல செங்கிப்பட்டி அரசு பொறியியல் கல்லூரியில் 1 கோடியே 82 லட்சம் ரூபாய் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வகம் பற்ற 2 கழிப்பறைகள் கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். 42 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரியில் மாணவியர் விடுதியை திறந்து வைத்து அந்த வளாகத்திலேயே காணொலி காட்சி மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிட வளாகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ராணிமேரி கல்லூரியிலேயே அடுத்த கட்டமாக கட்டப்படக்கூடிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவிலும் பங்கேற்கிறார். அன்புச்செல்வன், இப்போ இந்த ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாணவியர் விடுதி கட்டிடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இதுல எவ்வளவு பேர் தங்கக்கூடிய வசதிகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான பிரத்யேக வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு இந்த விடுதியில? குறிப்பாக நவீன வசதியுடன் மாணவர்களுக்கான மாணவியருக்கான அறை என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் எழுதுவதற்கான எழுதுகள், அதே போன்ற படிக்கறைகள், மின்சார விளக்குகள், கழிப்பறை வசதிகள் என அனைத்து வசதி செய்யப்பட்டு 3000 மாணவியர் இந்த விடுதியில் தங்கக்கூடிய வகையிலான நவீன வசதிகளுடன் இந்த மாணவர் விடுதி என்பது ராணிமேரி கல்லூரியில் கட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக இப்போ ஒரு மாணவியர் விடுதிகள் கட்டப்படும் பொழுது நவீன வசதியோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளும், குறிப்பாக அவர்கள் உறங்குவதற்கான அந்த படுகை முதற்கொண்டு கழிப்பறை வசதி உள்ளிட்டவற்றை நன்காக கட்ட வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே நவீன வசதிகளுடன் மாணவியர்களுக்கு 3000 பேர் தங்கக்கூடிய அளவில் இந்த ராணிமேரி கல்லூரியில் இந்த மாணவர் விடுதியானது கட்டப்பட்டிருக்கிறது. தற்போது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக அந்த வளாகத்திலிருந்தே திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ராணிமேரி கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்றொரு விழாவிற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் அன்புச்செல்வன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.